இங்க ஒரு பெரியவர் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. ஹீரோக்கு ஆல்ரெடி 4 கல்யாணம் நடந்திருக்கும். அவங்க 4 பேருமே ஏதோ ஒரு காரணத்தால இறந்திருப்பாங்க. ஹீரோயினை அடையணும்னு ஊர்ல இருக்க பணக்கார மனுஷங்களாம் ஆசைப்படுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை எந்த வேலையும் செய்ய விடாம அவரை எல்லா வேலையும் செய்யறாரு. அப்பதான் பக்கத்து வீட்டு பொம்பளை வந்து இத பாரியா கொஞ்சம் ஆச்சும் அவளை வேலை செய்ய விடுன்னு தண்ணி பிடிக்க கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் தண்ணி கொடுத்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா, இத பாருமா, உனக்கு காசு எதனா தேவைப்பட்டா நான் சொல்ற ஆட்களை போய் பாரு, நிறைய காசு தருவாங்க அப்படின்னு அந்த பொம்பளை சொல்றா. ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் பொண்ணு இல்லைங்க அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோக்கு ரொம்ப வயசானனால வேலையே செய்ய முடியல, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்பதான் ஹீரோவோட முதலாளி, இத பாரியா, ஒரு 3 நாளைக்கு நீ சும்மா தான் வேலை செய்யணும், சம்பளம் எல்லாம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோவும் செம்ம கோவத்துல, ஏற்கனவே நீங்க கொடுக்குற காசு சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேனுது, தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு திட்டிடுறாரு. முதலாளியும், உனக்கு காசு வேணும்னா உன் பொண்டாட்டி அனுப்பி வைடான்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. ஆனா ஹீரோனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் பணக்காரங்க, ஆள்பலம் அதிகமா இருக்கு. பக்கத்து வீட்டு லேடியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோயினுடைய மாமியார் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களுமே ஹீரோயின் கிட்ட காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அந்த பையனை செக் பண்ணிட்டு அவனை இப்படி பாத்துக்கோங்க அப்படி பாத்துக்கோங்கன்னு ஹீரோயினை தடவிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த லேடி, யோ பையனோட அம்மா நான் இங்க இருக்கேன், நீ என்னடா அவ்வளோ தடவிட்டு இருக்க அப்படின்னு திட்டிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க ஹீரோயின் போவா. பார்த்தா அந்த பையன் வெளியே கட்டில்ல படுத்துட்டு இருக்கான். அம்மா எங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள வேற ஒரு ஆள் கூட பணத்துக்காக ஒன்னா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. ஹீரோயினும், அண்ணா உள்ள போகாதீங்கன்னா தப்பு நடக்குது அப்படின்னு சொல்ல, அவருமே உள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு அப்படியே கண் கலங்கி நிக்கிறாரு. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோ கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஊர்ல ரொம்ப சகஜமா போயிடுச்சுமா, சின்ன வயசுல எங்க அம்மா எங்களை பாத்துக்கிறதுக்காக அவங்களும் இப்படிதான் பண்ணாங்கன்னு சொல்லுவாரு. அதோட என் வேலையும் போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு, உனக்கும் விருப்பம் இருந்தா நீயும் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் செம்ம கோவத்துல, உங்களால வேலைக்கு போக முடியலன்னா சொல்லுங்க, நான் போறேன், அதுக்காக கட்டின மனைவிய இன்னொருத்தங்க கூட படுக்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாளே ஹீரோ வேலை செஞ்சு இடத்துக்கு போயிட்டு, நான் 2 நாள் வேலை செஞ்சதுக்கான கூலி மட்டும் ஆச்சுன்னா கொடுங்க, நான் போறேன்னு சொல்லும்போது, என்னடா சும்மா சும்மா கூலி கூலின்னு சொல்லிட்டு இருக்க, அதான் சொன்னல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, நான் காசு தரேன்னு சொல்லுவான். ஹீரோக்கு செம்ம கோவம் வந்து, நீ ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டியை அனுப்புடா அப்படின்னு சொல்ல, இப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை செம்மையா அடிக்கிறாங்க. வேலை போன கஷ்டத்துல ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அடிக்கடி ரத்த வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. பயந்து போன ஹீரோயின் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டரும் இவரை பார்த்துட்டு, இதை பார்த்த பெரிய வியாதி மாதிரி தான் தெரியுது, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் எவ்வளவு பணம் செலவாகும் சொல்லுங்கன்னு கேட்பா. நீ பணம்லாம் தர வேணாம், ஒரு நைட் மட்டும் என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேற ஆளை பாருன்னு ஹீரோயின் பணத்தை கொடுத்துட்டு பிளட் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து வந்துருவா. புருஷனுக்காக கோயில சாமி கும்பிட போவா. அங்க இருந்த பூசாரி, உன் புருஷனுக்கு உடம்பு சரியாகணும்னா நைட் ஒரு பூஜை இருக்குமா, அதை மட்டும் நீ வந்து செஞ்சினா உன் புருஷன் சீக்கிரமா சரியாயிடுவான்னு சொல்ல, அவன் தப்பான எண்ணத்துல சொன்னதை ஹீரோயின் புரிஞ்சுக்காம, சரி பூஜை தானேன்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சொல்றா. அவன் உன் கூட தப்பா நடந்துக்க கூப்பிடுறான்னு ஹீரோ புரிய வைக்கிறாரு. இந்த பக்கம் அந்த டாக்டர் ஊர்ல இருக்க பணக்கார ஆள்களும் சேர்ந்து ஹீரோவோட பிளட் டெஸ்ட்ல எய்ட்ஸ் இருக்கிறதா ஒரு பொய்ய சொல்லி அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கிட்டா ஹீரோயினை சீக்கிரம் அடைஞ்சிடலாம், அவங்களுக்கு ஊர்ல எவனும் ஒரு வேலை கூட தரமாட்டாங்கன்னு அப்படின்னு கேவலமான ஒரு பிளானை போடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த கேவலமான பணக்கார கும்பலும் அந்த டாக்டரும் பஞ்சாயத்து வச்சு, ஹீரோக்கு எய்ட்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட போறவங்களுக்கும் பரவும், இந்த நோயை யாராலையும் குணப்படுத்த முடியாது, அவனுமே இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பான்னு சொல்ல, அவங்க பிளான் பண்ண மாதிரி ஊரே சேர்ந்து ஹீரோவையும் அவங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஹீரோவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை வீட்டை கட்டி அதிலே 2 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அந்த நோய் வந்துடக்கூடாதுன்னு ஹீரோ தள்ளியே தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் புருஷனை நம்ம தான் பாத்துக்கணும்னு ஹீரோயின் ஹீரோ செஞ்ச அதே வேலைக்கு போறா. அங்க அந்த முதலாளி வேலை செய்யற எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட, இத பாரு புள்ள, நீ மட்டும் நான் சொல்றத கேட்டினா நான் உனக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு பையன் வந்து இந்த ஊரை போட்டோகிராஃபி பண்ணணும்னு வந்திருப்பான். இந்த பையனுக்கு ஹீரோயின் தான் இந்த ஊரை சுத்தி காமிக்கணும்னு சொல்ல, போட்டோஸ்லாம் எடுக்க
ஹீரோயின் ஹெல்ப் பண்றா. இதனால அந்த பையன்கிட்ட இருந்த கொஞ்சம் காசும் வாங்கிக்கிறா. கடைசியா அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோயின் சாப்பாடும் போடுறாங்க. வேலை முடிஞ்சதும் நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். அப்ப ஹீரோவும் இருட்டலாமா வழி மாறி போயிட போறான், நீ அவனை பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொஞ்சம் போய் விட்டுட்டு வாமான்னு சொல்லி கூட அனுப்புறான். ஹீரோயினும் அவனை கூட்டிட்டு போறான். இந்த பையனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட பேசிட்டே வரான். ஆனா ஹீரோயின் அதை எதையும் காதுல வாங்காம போயிட்டு இருப்பா. அப்ப தெரியாம கால் ஸ்லிப் ஆயிட்டு 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே ஒன்னாவும் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இத ஊர்ல இருக்க ஒருத்தன் பார்த்துட்டு அந்த பையனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஊர் மக்கள் முன்னாடி செம்மையா அடிச்சு ஊரை விட்டு அனுப்பிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர்ல இருக்க பணக்கார மனுஷங்கள்லாம் ஹீரோயின் நம்ம வழிக்கு வரலையே என்ற கோவத்துல இவன் நல்ல பொம்பளையே கிடையாது, ஊர்ல இருக்க எல்லா பையிலுமே விட்டு வைக்கல அப்படின்னு ஹீரோயினை மாறி மாறி அசிங்கப்படுத்துறாங்க. சரியான நேரத்துல ஹீரோயினோட மாமியார் வந்து ஆட பாவீங்களா, எவ்வளோ நல்ல பொண்ணு அவளை அடையணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு வாட்டியாச்சு உங்க பணத்துக்கு அவ அசைஞ்சாலா, இல்ல நீங்களே வெறி பிடிச்ச மிருகுங்க, இதுல அவளை தப்பு சொல்றீங்களான்னு திட்டிடுறாங்க. அவ உடம்பு அவ விருப்பம், அவ யார்கிட்ட வேணாலும் போவா, உங்களுக்கு என்னடான்ட்டு அந்த கூட்டத்தையே கலைச்சி விட்டுறாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இனிமே நீ என்னுடைய பொண்டாட்டி இல்ல, நான் உன்னுடைய புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தங்கி இருந்த அந்த குடிசையை எரிச்சிட்டு அங்க இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாரு. ஹீரோயினுக்கு இப்ப எங்க போறதுன்னு தெரியாம அவங்க இருந்த பழைய வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கேயும் அந்த பணக்கார ஆட்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் உனக்கு வேற வழியே இல்லைன்னு சிரிப்பாங்க. ஹீரோயினும் இந்த மாதிரி கேவலமான மனுஷங்களை பழி வாங்காம விடக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்றா. இன்னைக்கு நைட்டு யாரு எனக்கு அதிகமா பணம் தரீங்களோ அவங்க இன்னைக்கு என் கூடவே இருக்கலாம்னு சொல்லுவா. அந்த கும்பல்ல பெரிய பணக்காரா இருக்க ஒருத்தன் 2000 ரூபாய் நோட்டை நீட்ட ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு அவன் கூட இருக்கா. மற்ற ஆட்கள்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குன்னு போயிடுறாங்க. விடிஞ்சதும் ஹீரோயின் மாமியார் வந்து ஏமா இந்த மாதிரிலாம் நீ பண்றவில்லையே, நீ நல்ல பொண்ணாச்சு அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இனி இந்த வெறி பிடிச்ச மிருககிட்ட இருந்து என்னால ஓட முடியாது, ஊர்ல கடைசியை விபச்சாரம் பண்ற பொண்ணு நானா தான் இருக்கணும், இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணும் பண கஷ்டத்துக்காக விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நேற்று கிடைச்ச அந்த காசை கொடுத்து ஊர்ல யார் கஷ்டப்பட்டாலும் இந்த காசை வச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றா. இதே மாதிரி நான் டெய்லியும் காசு தரேன், எல்லா மக்களுக்கும் இந்த காசை வச்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவா. இப்படியே பல மாதங்கள் போக ஊருக்குள்ள மர்ம காய்ச்சல் மூலமா நிறைய பேர் இறக்குறாங்க. அந்த டாக்டரோட பொண்ணுக்குமே இந்த காய்ச்சல் வந்திருக்கும். உடனே அந்த டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவளுக்கு HIV பாசிட்டிவ்னு வந்திருக்கு. எவன் கூட படுத்த இந்த வியாதி கொண்டு வந்தேன்னு அவளை போட்டு அடிக்க, நான் லவ் பண்ற ஒரு பையன்பா அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டரும் அந்த பையனை போய் அடிச்சு விசாரிச்சா, நான் ஊருக்குள்ள இருக்க ஹீரோயின் கிட்ட தான் அடிக்கடிக்கு போவேன்னு சொல்ல, அப்ப நம்மளும் தான் அவகிட்ட போயிருக்கோம் அப்படின்னு வேகமா அவரோட பிளட்டையும் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவருக்கு HIV பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அந்த காய்ச்சல் அதிகமா பரவறனால கவர்மெண்ட்ல இருந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் கேம்ப் போட்டு அந்த ஊர் மக்களை செக் பண்ணா அந்த ஊர்ல இருக்க பாதி ஆண்களுக்கு HIV பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வியாதி யாருக்கு வந்திருக்குன்னு கேட்பாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோ தான் சொல்லுவாங்க. உடனே ஹீரோவை கூப்பிட்டு அவருடைய பிளட்டை செக் பண்ணி பார்த்தா ஹீரோக்கு HIVயே இல்லைன்னு இந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருது. ஊர் மக்கள்லாம் அந்த டாக்டர் அடிச்சு விசாரிக்கும் போது அவரோட மனைவியை அடையணும்னு தான் நாங்க இதை பிளான் பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோம்னு சொல்லுவாங்க. அட பாவிங்களா, ஒரு நல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து அவளை விபச்சாரியா ஆக்கிட்டீங்களேன்னு அந்த பணக்கார கும்பலை ஊர் மக்கள்லாம் துரத்தி அடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை அடையணும்னு ஆசைப்படுற இந்த மாதிரி கேவலமான மனுஷங்களை பழி வாங்கணும்னு தான் ஹீரோயின் இப்படி விபச்சாரியா மாறி இருப்பாங்க. தினம் தினம் ஒரு ஆணோட இருக்க இந்த வாழ்க்கை பிடிக்காம தான் அவங்க சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. மறக்காம இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.